இந்த விஎஃப்எஸ் என்ற கம்பெனி அது இப்போ 65 நாடுகளில் இந்த விசா ஃபெசிலிட்டேஷன், அதாவது விசா விண்ணப்பிக்கிற எந்த உல்லாச பயணிக்கும் அவங்க அவங்களோட ஆவணங்களெல்லாம் பரிசோதித்து அதில் உள்ள குறைபாடுகளை பார்த்து அது சம்பந்தமான விஷயங்களை அவங்களோட ஆவணம் சரியான நிரப்பப்பட்டிருக்கிறான்லாம் பார்த்து அரசாங்கத்துடைய முகவராக அவங்க செயல்படுறாங்க. அதைத்தான் இவங்களும் செய்கிறாங்க. இங்கே ஆன்லைனுக்கும் ஃபிசிக்கலுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. எது இல்லை, ஃபிசிக்கலாக போகிறதால தானே அந்த 50 சென்ட்ஸை இது பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் என்றது அது ஆன்லைன் தான். அதுவும் அவங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டி. எனக்கு மோட்டான் பிரிக்ஸ்னு சிஸ்டம் ஒன்று இருக்குது மலேசியா. இல்லை, ரெண்டு மலேசியாவிலிருந்தும் இந்தியாவுக்கு போகிறதுக்கும் நாங்கள் காரணம் காட்ட இந்த 2 விஷயங்கள். இல்லை, இது ஒரு பெரிய ஒரு மாயாஜால வித்தை இல்லை. இப்போ உண்மையில் பார்க்க போனால் இந்த ஃபிசிக்கலாக செய்கிறதுக்கு தான் கூட செலவு போகணும். ஆன்லைன் செய்யணும், அதை விட குறைய செலவு. ஆன்லைன் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் இஸ் மச் ஈஸியர் தென் அ மேனுவல் டிரான்சாக்ஷன். So actually they must be charging just 1 cent on a dollar if it is for electronic. They may be charging, say if it is manual, charging 50 cents on a dollar may be justified because it's a little more laborious process. இன்னும் கொஞ்சம் கஷ்டமான வேலை அது. கையாலே எல்லா விஷயம் செய்கிறது. எலக்ட்ரானிக்காக செய்கிறேன் அதை விட லேசி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ இது பெரிய ஒரு மாயாஜால வித்த மாதிரி காட்டிக்கிட்டு இது நான் சொன்னேனே, அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்னு 2 இருக்குது. இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஆப்ரேஷனை தான் மொபிட்டல் செய்து கொண்டு வந்தது. அதை ஒழுங்காக பேக் எண்டாக இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க தே ஹேட் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு இன்னொரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் உண்டு. அவங்களோட கொந்தராத்தை கொடுத்துருந்தாங்க அதை செய்கிறதுக்கு. இப்போ அவங்க தான் அந்த ஆத்தரைசேஷன் எல்லாம் செய்யணும் கடைசியில். ஏன்னா அவங்கள்ட்ட தான் அந்த சட்டபூர்வமாக அந்த அதிகாரம் இருக்குது. ஆனால் அது அவங்களுக்கு இவங்க உத்தரவு போடாமல் இருக்கிறாங்க வேணுமுண்டு. ஏன்னா இது இல்லை கெசட்டில் இந்த வர்த்தமானியில் இருக்கிற காரணத்தினால புதிய சில விசா வகைகளை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். எனவே அந்த விசா வகைகள் எல்லாம் சேர்த்து மொபிட்டல் நிறுவனம் செய்ய இல்லை. ஏன்னா அவங்க 4 வகைகளை மட்டும்தான் செஞ்சாங்க. எனவே இந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் செய்யணும்ண்டு. நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இந்த நாட்டுக்கு வந்த உல்லாச பயணிகள் போன மாதம் 1,42,000 பேர். அதில் 1,41,000 பேர் விண்ணப்பித்தது அந்த ஒரு மாதம் அந்த விசாவுக்காக. அந்த விசா கேட்டகரி மொபிட்டல் பிளாட்ஃபார்மில் இருக்குது. அப்போ இந்த 1000 பேர் ஒரு மிக சொற்பளவினர் தான் வேறு விதமான விசாக்களுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இப்போ இதைத்தான் இன்றைக்கு ட்ராவல் இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த உல்லாச பயணத்துறையில் ஈடுபட்டிருக்கிற பல்வேறு அமைப்புகள் இன்று இது சம்பந்தமாக ஒரு பெரிய ஒரு முறைப்பாடுண்ட ஜனாதிபதிக்கு செஞ்சிருக்கிறாங்க. எழுத்து மூலமாக ஜனாதிபதிக்கும் உல்லாச பயணத்துறை அமைச்சருக்கும். உல்லாச பயணத்துறை அமைச்சரை பாராளுமன்ற பதவியிலிருந்து விலக்கி அவரை இப்போ ஜனாதிபதி தண்டு ஆலோசகராக நியமிச்சுக்கிட்டு இருக்கிறார். வச்சுக்கிட்டு அவர் தான் உல்லாச பயணத்துறையை நடத்துகிறாருங்க மறைமுகமாக. அதுவும் சட்டவிரோதம். உண்மையில் ஜனாதிபதி தான் செய்ய வேண்டிய வேலையை வேற ஆளுக்கு சட்டவிரோதமாக கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் என்ன இவங்க எல்லாம் இந்த ஊழல் ஒரு ஒன்று இருக்குதுன்றது நாங்கள் ஊழலுக்கான சாத்தியப்பாடுகள் பற்றி நாங்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறோம். அதுக்கான அத்தாட்சிகளை எல்லாம் பரிசோதித்து தான் அது பார்த்தளவிலேயே அத்தனை சாத்தியப்பாடு இருக்கிறதாக நீதிமன்றம் கருதினதால தான் இந்த இடைக்கால தடை உத்தரவை இப்படி விதிச்சிருக்கிறாங்க. என்னென்ன நான் நினைக்கிறேன் அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சு வரக்கூடிய 9ஆம் தேதி இல்லைன்னா நான் நினைக்கிறேன் 6ஆம் தேதி தான் அடுத்த ஹியரிங் இருக்குது கோர்ட்ஸில். சரியா? இப்போ ஜனாதிபதி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6ஆம் தேதி குறிச்சாங்களேன்னு எங்களுக்கு இன்னும் அறிவிக்க இல்லை. அறிவிச்சிருக்கலாம். அது ஃபைனல் ஆர்கியூமெண்ட். உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk